லைவ் அப்டேட்டு லைவில் நாமினேஷன் ஃப்ரீ டாஸ்க் நடந்துச்சு. இந்த டாஸ்கில் பெண்கள் வந்து படுதோல்வி அடைஞ்சிட்டாங்க. ஆண்கள் வந்து 17 நாடுகளை வந்து வைக்கிறாங்க, பெண்கள் வெறும் 11 நாடு தான் வைக்கிறாங்க. மட்டமாக வந்து தோற்று போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? இந்த சௌந்தர்யா வந்து நான் போகிறேங்கிறாங்க, நானும் ட்ரை பண்ணுறேன், நானும் வர்றேங்கிறாங்க. இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாச்சனால் வந்து ஆரம்பித்து மஞ்சுரி என்னன்னு தெரில, நீ வேண்டாம் நான் போகிறேன் அப்படின்ட்டு இது கேப்டனாக வேறு இருக்கா மஞ்சுரி, அதனால் நான் போகிறேன் அப்படிங்குது. வர்ஷினி வந்து எனக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படிங்கும்போது சௌந்தர்யாவால் பேசவும் முடியல. இப்போ வர்ஷினி வந்து கேட்குது, சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி சௌந்தர்யாவுக்கு தெரியல, அதனால் விட்டு கொடுத்துட்டாங்க. சரி போ அப்படின்னு சொல்லி வர்ஷினிக்கு. ஆனால் மஞ்சூரி பாருங்கள் போய் தோற்று போகுது. அதே மாதிரி தான் போன டாஸ்கில் வந்து 5 பேர் போனோம் அப்படிங்கிறதே மஞ்சூரி போச்சுல. நீ தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்க்லேயே விளாண்டியில் மஞ்சூரி, அதான் உங்கள் வாய்ப்பை சௌந்தர்யா கேட்குறாங்களே கொடுக்கலாம்ல, வாய்ப்பை வந்து கொடுக்கவே இல்லை. சௌந்தர்யாவும் ஃபஸ்ட்டு வாரம் வந்து இருந்தாங்க இல்லையா, சரி போய் தொலைங்கடா அப்படின்னு சொல்லி அதனால் விட்டாங்க. இது காரணம் யாருன்னா அந்த சாச்சனா அப்படிங்கிற குட்டி சாத்தான் தான். சௌந்தர்யா போனாலே பேனிக் ஆவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து வச்சு விட்டு இந்த டாஸ்கில் நான் போகிறேன்னு சொல்லி ஒரு வேலை பார்த்துல. அதே மாதிரி அடுத்த வேலையை வந்து மஞ்சரி பண்ணது இல்லை, நான் போனால் அறுத்து தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்லி அறுத்து தள்ள வந்துச்சு. நான் நாடுகள்லாம் வந்து அப்படியே நான் அறுத்து தள்ளிடுவேன்னு சொல்லிச்சு. உள்ளே போயிட்டு 11 நாடு தான் வச்சுருக்குது. அவங்க பாருங்கள் 17 வச்சுட்டாங்க. தீபக்கும் சிவா அண்ணனும், தீபக் 2 பேரும் 17 நாடுகளை வந்து வச்சுட்டாங்க. அவங்க வந்து ஜெயிச்சிட்டாங்க. இந்த தோல்வி வந்து வேணுங்கிற பெண்களுக்கு. ஏன் நீங்கள் வந்து திட்டமிட்டே சௌந்தர்யா ஒதுக்குறீங்க? நீங்கள் போனால் மஞ்சுரி தான் ஃபஸ்ட்டு கேமில் போச்சுல, 2ஆவது கேமில் ஏன் மஞ்சுரியே போகணும் அப்படிங்கிறதானே இருக்குது. ஃபஸ்ட்டு கேமில் போன எல்லாருமே போயிட்டாங்க, சௌந்தர்யா மட்டும் போகல. அப்போ 2ஆவது கேமு தாட்டாமல் இருந்தால் அதான் இந்த சௌந்தர்யா தான் நடுவர். சௌந்தர்யாவும் ஆனந்தியும் பார்த்துட்டு வந்து ஐயோ இவங்க இப்போ ஆண்கள் வந்து வெற்றி பெற்றாங்கன்னு சொல்லும்போது இந்த படத்தை பாருங்கள், சௌந்தர்யா அப்படியே காண்டாராங்க. இதுவும் நம்மளுக்கு வந்து போச்சான்னு பிக் பாஸ் வந்து அறிவிச்சிட்டாரு. நாமினேஷன் ஃப்ரீ வந்து ஆண்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் இப்போ உட்காந்து லைவில் வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. அது வந்து ஒவ்வொருத்தவங்க ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. ரயானுக்கு வந்து ரணவ் வந்து பார்த்திங்கன்னா விஷால் வந்து ரணவுக்கு வந்து சொல்லிட்டுருக்கான். அதே மாதிரி ரயான் வந்து முத்துக்குமனுக்கு வந்து சொல்லிட்டுருக்கான். அந்த மாதிரி ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொன்று சொல்லிட்டு கடைசியாக சிவகுமார் அவர்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ டாஸ்க் கிடைத்து விட்டது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இது குறித்து கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.